என்னுடைய பெயர் பரீத். நான் ஒரு சமூக ஆர்வலர். இப்போ எதை பற்றி பார்க்க போகிறேன்னா தமிழக அரசியல். தமிழக அரசியலில் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது, யார் யாரோட கூட்டில் இருக்காங்க, யார் யாருக்கு எதிரியாக இருக்காங்க, எல்லாமே குழம்பு போச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ சமீபத்தில் நடந்த ஒரு ஃபங்க்ஷனில் அண்ணாமலையும் சீமானும் சந்திச்சுக்கிட்டாங்க. 2 பேரும் பேசுகிறாங்க. ஒருத்தரை விட்டு கொடுக்காம உங்களை மாதிரி முடியுமான்னு அவர் சொல்கிறாரு, இவர் சொல்கிறாரு உங்களை மாதிரி முடியாமா. 2 பேரும் எதிர் புருவத்தில் இருந்தவங்க இன்னைக்கு ஒன்று சேர்ந்துருக்காங்க. அப்போ காட்சிகள் வாக்காளர்களை ரொம்ப குழப்பிக்கிட்டு இருக்கு. இப்போ அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை அந்த தாவேக்காவாக இருக்கலாம். இவர் விஜய் கட்சியை ஆரம்பிச்சுட்டு கொளுத்தி போட்டு ஷூட்டிங் போயிட்டார். ஆனால் இவங்க மண்டை காஞ்சு சின்ன சின்ன கட்சியெல்லாம் அது எப்படி இருக்குமோ, இது இப்படி போகுமோ, நம்ம யாரோட சேர்றது, நம்ம கொள்கையை எப்படி மாற்றிக்கிறது அப்படின்னு ரொம்ப மண்டை காஞ்சதில் சீமான் ஒருத்தர். இவர் கட்சி ஆரம்பித்தா உனக்கு என்ன, உங்களுக்கு என்ன, நீங்கள் பெரியாரை முன்னேறது அரசியல் பண்ணிக்கிட்டே இப்போ அவரையும் எதுக்கு பெரியார் கொள்கைகள் அப்படின்னு எப்போ சொல்லிக்கிறீங்க? 50 வருஷத்துக்கு பிறகு சொல்ல ஆரம்பிச்சிருக்கீங்க. அப்போ தடம் புரண்டு ஒரு அரசியலை நடந்துக்கிட்டு இருக்கு. தமிழ்நாடு ஊரா தடம் புரண்டு அரசியலாக நடந்து எல்லா பெரிய பெரிய கட்சிகள்லாம் குழம்பி கொடுத்தாங்க. இப்போ இவரை கூட்டு சேர்த்தா என்ன ஆகும், கூட்டு சேர்க்கலைன்னா என்ன ஆகும், இவர் தனியாக நின்னா ஜெயிச்சிருவாரா, அல்லது எத்தனை சீட்டு வாங்குவார், எத்தனை சதவீத ஓட்டு வாங்குவார் விஜய், இப்படித்தான் தமிழக அரசியல் வரவரப்பாக போய்கிட்டு இருக்கு. அப்போ மக்களுக்கு எது பயன் அளிக்கும் அப்படிங்கிறத பார்த்து மக்கள் ஓட்டு போட வேண்டிய சிந்தனையில் வரணும். அதுதான் ஆரோக்கியமான ஒரு அரசியலுங்கிறது அதுதான். அப்போ மக்கள் தெளிவாக தான் இருக்கிறாங்க. இப்போ யாரை கொண்டு அமர்த்தலாம், யாரை எதிர்கட்சியாக அமர்த்தலாம். இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிற ஆட்சி நல்லா போய்கிட்டு இருக்கா. வெறும் இலவசமாகவே கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு சைடு இலவசத்தை கொடுத்துட்டு மறு சைடு சாராய வியாபாரம் ஓஹோன்னு கொடி கட்டி பறக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குடும்பத்திலையும் பிரச்சனைகள் ஆகிக்கிட்டு இருக்கு. இதையெல்லாம் என்ன செய்கிறது, எப்படி எதிர்கொள்கிறது, வருங்காலத்தில் 2026 யாரை தேர்ந்தெடுத்து உட்கார வைக்கிறது. எடப்பாடியார் அவர் ஒரு 4 வருஷம் ஆட்சி செஞ்சு முதலமைச்சராக ஒரு சிறப்பான ஆட்சியும் கொடுத்தாரு. பொங்கல் பரிசு 2500 ரூபா கொடுத்தாரு. அதுக்கு பிறகு அவருடைய ஆளுமை திறனில் எந்த குறைபாடும் இல்லை. கொரோனாவே வென்றுட்டார். கொரோனா காலத்திலேயே அவர் செயல்பாடு சூப்பராக இருந்துச்சுன்னு உலக அளவுலேயே அவர் பிரசித்தி பெற்றார், பிரபலமாயிட்டார். அவரை இந்த எலெக்ஷனில் மக்கள் மக்களாய தமிழக மக்கள் என்ன செய்கிறது அப்படின்றது ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆக இலவசங்களுக்கே அடிமையாகி போய் 2026 முடிவெடுக்க போகிறாங்களா, இல்லை ஒரு வலுவான அரசியல் ஆளுமை இருக்கணும், அந்த ஆளுமை மக்களை நன்மை செய்கிறதா இருக்கணும்னு சொல்லிட்டு முடிவெடுக்க போகிறாங்களா அப்படிங்கிறது பெரிய எதிர்பார்ப்போடு போய்கிட்டு இருக்குது. எல்லாத்துக்கும் விடை கிடைக்கும். இன்றைக்கி பாரதிய ஜனதா கொஞ்சம் வளர்ந்துருக்கு அப்படின்னோடனே அண்ணாமலை என்ன பேசுகிறதுன்னு அவருக்கே ஒன்றுமே புரியலை. ஏன்னா கொஞ்சம் ஒரு ஓட்டு சதவீதத்தை கொடுத்து மக்கள் உசுப்பேற்றி விட்டாங்களா. அவர் என்ன சொல்கிறாரு, எங்களை வச்சுதான் எல்லாமே எங்களை. இவர் பெரிய பெரிய கட்சிகளெல்லாம் விட்டுட்டார். நீ அங்கே போய் சேர்ந்தாதானே தொடர்ந்து பயணிக்க முடியும், அந்த கட்சியோட அங்கீகாரத்தை தக்க வைக்க முடியும். அதையெல்லாம் அந்த அண்ணாமலை விட்டுட்டார். இப்போ எம்பி எலெக்ஷனில் ஒரு விஐபிகளாக சின்ன சின்ன கட்சிகளோட விஐபிகள் தான் வேட்பாளர் நின்னாங்க. தினகரன் நின்னார், ஓபிஎஸ் அவங்க கூட்டி சேர்த்து ஓபிஎஸ்ஸையும் நிற்க வச்சார். அப்புறம் சின்ன சின்ன ஜான் பாண்டியன், இந்த மாதிரி ஒவ்வொரு ஆளுகளையும் பாரிவேந்தர் எல்லாரையும் ஒரு சின்ன சின்ன கட்சிகளோட தலைவர்களையாக நிப்பாட்டி வச்சு ஒரு அரசியல் பண்ணார். அது ஓரளவுக்கு பலன் கொடுத்துச்சு. ஆனால் 2026 தேர்தலில் நீங்கள் தனியாக நின்னாவோ இந்த கட்சிகளை கூட்டி சேர்ந்து வந்தாலும் ஜெயிக்க முடியுமா அப்படிங்கிற கேள்விக்குறிதான். மக்கள் தெளிவாக இருக்கிறாங்க. ஆனால் திமுகவை புறக்கணிக்கிற மனநிலையில் மக்கள் இல்லை. அவங்களுக்கு திரும்ப வாய்ப்பு எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிறதான் அவங்க மக்கள் சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அதுக்கு காரணம் இருக்குது. இந்த எடப்பாடியாரோட அந்த திறமைகள், ஆளுமை திறன் இவங்க என்ன மறக்கலை. இவர் வந்தால் நல்லா செய்வார், மக்கள் ஏழைகளை கைவிட மாட்டார் அப்படிங்கிறது கிராமப்புற மக்களுக்கு அதீத நம்பிக்கை, கூடுதலான நம்பிக்கையோடு இருக்கிறாங்க. ஆக தேர்தல் களம் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறது நல்லா தெரியுது. பொறுத்திருந்து பார்க்க.